Welcome to S.Revathi Samayal. Wish you happy Diwali to my viewers. இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக வந்து முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஆல்ரெடி இந்த சக்கரை அதிரசம், வெள்ளை அதிரசம், குலோப் ஜாம் இந்த வீடியோஸ்லாம் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோஸோட லிங்க்லாம் வந்து முறுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முறுக்கு வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு சில டிப்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்கேன். அந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா முறுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா முறுமுறுன்னு வந்து உங்களுக்கு வரும். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முறுக்கு செய்கிறதுக்காக ஒரு பேனில் அரை கப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம், லைட் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 கப்பு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நல்ல ஃபைன் பவுடராக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு வந்து நல்லா எந்த அளவு அரைக்க முடியுமோ அந்த அளவு வந்து நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மெலிசான ஜெல்லாடையில் வந்து நீங்கள் வந்து இதை ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. ஜெலிச்ச மாவை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடுங்க. இது கூட வந்து 3 கப்பு அளவு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. அரை கப்பு உளுந்து, 1/4 கப்பு உடச்சக்கலை, 3 கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு வந்து சேர்த்துக்கோங்க. ஓமந்தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காய தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பெருங்காய தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட வெண்ணெய் இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் வெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடு பண்ண எண்ணெய் வந்து நான் ஒரு கரண்டி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் கையால் வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சுடு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கரண்டியால் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கை வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 3 கப்பு அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கு சுட ஈஸியாக இருக்கும். இந்த அளவு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த முறுக்கு அச்சு வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அச்சு வேணுமோ அந்த அச்சியில் வந்து நீங்கள் சுட்டி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து மாவு போட்டுட்டு ஒரு ஜல்லிக்கரண்டியில் வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து முறுக்கு வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்சு எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வந்து அதை வந்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுருங்க. எண்ணெய் காஞ்சிச்சான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பாருங்கள். உடனே வந்து மேலே வந்துடுச்சுன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம முறுக்கு வந்து சுட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம புழிஞ்சு வச்சுருக்க இந்த முறுக்கை வந்து நம்ம எண்ணெயில் சுட்டி எடுத்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு முறுக்கு வந்து சுட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா வெந்து வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் வந்து இருக்கும். முறுக்கு வந்து நல்லா முறுமுறுன்னு வந்து நமக்கு வரும். எண்ணெயோட சலசலப்புலாம் வந்து அடங்கினதுக்கப்புறம் முறுக்கு வந்து நம்ம எடுத்துடலாம். எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கிருச்சுன்னா முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் வந்து நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணி முறுக்கு வந்து புழிஞ்சிட்டு லாஸ்ட்டில் வந்து அதுலேயே வந்து நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம புழிஞ்ச முறுக்கை வந்து எண்ணெயில் வந்து சுட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் வந்து நீங்கள் சுட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அச்சு வேணுமோ அந்த அச்சு யூஸ் பண்ணி நீங்கள் முறுக்கு சுட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்டார் அச்சு வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இதுலேயும் வந்து அதே மாதிரி ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி முறுக்கை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 2-3 சுற்று சுற்றினதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வந்து அதுலேயே வந்து ஒட்டி விட்டுருங்க. புழிஞ்ச முறுக்கை வந்து எண்ணெயில் வந்து நம்ம சுட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், புழிஞ்ச முறுக்கு வந்து இப்போ எண்ணெயில் வந்து சுட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த அச்சு வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் சுட்டி எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க, நம்மளோட முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளி ஸ்பெஷலுக்கு நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி முறுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இதை வந்து மிஸ் பண்ணிடாமல் இந்த தீபாவளிக்கு வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் வந்து இருக்கும். இது வந்து நான் அந்த ஸ்டார் அச்சில் செஞ்ச முறுக்கு. இதுவும் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து வந்திருக்கு. நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.